செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால், நீங்கள் யாராக வேணால் இருங்க, நீங்கள் எந்த நட்சத்திரமாக இருங்க, எந்த ராசியாக இருங்க, எந்த லக்னமாக இருங்க, செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் தாங்க உங்களுக்கு நிலமே வாங்க முடியும். இந்த கட்டடம் வீடுன்னு வரும்போது அது சனியோட காரகத்துவமும் உள்ளே வரும். பட் இருந்தாலும் நிறைய இடங்கள் வச்சுருக்கிறது, நிறைய பிளாட் வச்சுருக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள், சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய அமைப்புகள்லாம் செவ்வாய் நல்லா இருந்தால் தான் பண்ண முடியும். இந்த ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் செவ்வாய் தன்மை சூப்பராக இருக்கோ, நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்களாம் அந்த இடத்துக்குலாம் போகவே தேவையில்லை. அப்போ குழந்தை வரம் தானாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி அமைப்பெல்லாம் செவ்வாய் பற்றி பேசணும்னா நிறைய நன்மைகள் இருக்குது. செவ்வாய்னு சொல்லும் போது அதுவும் செவ்வாய் சனி சேரக்கூடிய அமைப்புகள், செவ்வாய் புதன் சேரக்கூடிய அமைப்புகள், இந்த மாதிரி சில கணக்குகள்லாம் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி பிளானட்ஸ் எல்லாம் உள்ளே போகும்போது அதுவும் செவ்வாய் கேது சேரக்கூடிய அமைப்புகள், அதுவும் சனி செவ்வாயெலாம் சேர்ந்து கலத்திர ஸ்தானத்தில் போய் உட்காந்தாச்சுன்னா அது நிறைய கலத்திர விஷயங்களை சண்டையை கொடுக்குதுங்கிறதும் உண்மைதான். ஆன்மீக உள்ள அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம். நம்ம ஆசையா ஓடி தேடி கொஞ்சம் கொஞ்சமா குருவி சேர்க்கிற மாதிரி காசு சேர்த்து கற்பனையா நம்ம வச்சிருக்கிற கனவு இல்லத்தை நிஜத்துல கட்ட ஆசைப்படுறோங்க. ஆனா எவ்வளவு பேருக்கு அது சாத்தியப்படுது? இன்னும் சிலருக்கு பாத்தீங்கன்னாக்கா கஷ்டப்பட்டு லோன் போட்டு எல்லாமே இஎம்ஐ கட்டி புது வீடு வாங்கியிருப்பாங்க. ஆனா அது உள்ளுக்குள்ளேயே போக முடியாத நிலையும் இருக்கே. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? சில பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா ரத்தத்துல நிறைய பிரச்சனைகள் உடம்புல வருதுங்க. இது எல்லாத்திற்கும் காரணமான ஒரு கிரகம் இருக்கு. அந்த கிரகம் குறித்த நிறைய விளக்கங்களை இன்னைக்கு நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காக நமக்காகவே நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜியின் நிறுவனர் மற்றும் 5 தலைமுறை தாந்திரிக ஜோதிட வல்லுநர் டாக்டர் விஜய் சேது நாராயணன் அவர்கள். வாங்க நேயர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். உலகமெங்கும் வாழும் நமது ஆன்மீக உலா யூடியூப் சேனலை காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவ சிவ ஓம். வணக்கம் மேம். சார், பொதுவாகவே ஒருத்தருக்கு வீடு அவங்களுக்கு சாதகமா இல்லைனாலோ அல்லது ரத்தத்துல ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலோ உற்று நோக்கக்கூடிய ஒரு முதன்மையான கிரகம் எது அப்படின்னாக்கா செவ்வாய் தான் சொல்றாங்க இல்லைங்களா? அந்த செவ்வாய் குறித்த விளக்கங்கள், குறிப்பாக செவ்வாய் பகவானை எங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கக்கூடிய அற்புதமான ஆன்மீக வழிபாட்டு முறைகள் நீங்க கண்டுபிடிச்சு வச்சிருப்பீங்க, அதையும் எங்களுக்காகவே பகிர்ந்துக்கோங்க சார். டெஃபினட்டா. அதுக்கு முன்னாடி இந்த செவ்வாய்னு சொன்னா ஃபர்ஸ்ட் சில மித்தெல்லாம் வேண்டாம். மித்துன்னா ஒன்றும் இல்லை, ஒரு மாயை. சரிங்களா? செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லி ஒரு இது உண்டு. செவ்வாய் தோஷம் என்பது ஒன்று உண்டு எனில், விதி என்பது ஒன்று உண்டு எனில், விதி விலக்குகள் நிறைய இருக்குது. இதனால் இந்த செவ்வாய் தோஷம்னு நினைக்கிறத ஃபஸ்ட்டு விட்டுருங்க. அப்போ அந்த விதி விலக்குகளையும் நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறத இந்த ஸ்ட்ராங்காக நீங்கள் புரிஞ்சுக்கணும். செவ்வாய் தோஷ ஜாதகம், அப்போ செவ்வாய் தோஷ ஜாதகத்துக்கு சில குறிப்புகள்லாம் சொல்லணும்னா, செவ்வாய் சுக்கிரனோட வீட்டுக்கு போயிட்டால் செவ்வாய் தோஷம் போயிடும். நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குரு அங்கே நேராக பார்க்கும்போது அது மாற்றம் வந்துடும். இந்த மாதிரி சில அமைப்புகள்லாம் நிறையவே இருக்குது. சரியா? அதனால் செவ்வாய் தோஷம் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. அதெல்லாம் ஃபஸ்ட்டு பயப்படுறத விடணும். ரெண்டாவது, இப்போ நீங்கள் நார்த் இந்தியாவிலாம் எடுத்திங்கன்னா அது அவரோட இன்னொரு பேர் மங்களன்னு பேர். அப்போ இங்கே நம்ம செவ்வாய்க்கிழமை நம்ம போய் ஒரு பொருளை வாங்க சொன்னால் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறீங்க, செவ்வாய் வெறும் வாய் அப்படின்லாம் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. மகாபாவம். நான் ஏன் சொல்கிறேன்னா, அந்த மாதிரி செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால், நீங்கள் யாராக வேணால் இருங்க, நீங்கள் எந்த நட்சத்திரமாக இருங்க, எந்த ராசியாக இருங்க, எந்த லக்னமாக இருங்க, செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் தாங்க உங்களுக்கு நிலமே வாங்க முடியும். கட்டடம்னு இருக்கிறதுக்கு அடியின் மனைக்கு வர்றது மட்டும்தான் செவ்வாய். இது என்னுடைய ரிசர்ச்ன்னு மட்டும் கிடையாது, ஜோதிடத்தை ஜோதிடமாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். இந்த கட்டடம் வீடுன்னு வரும்போது அது சனியோட காரகத்துவமும் உள்ளே வரும். பட் இருந்தாலும் நிறைய இடங்கள் வச்சுருக்கிறது, நிறைய பிளாட் வச்சுருக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள், சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய அமைப்புகள்லாம் செவ்வாய் நல்லா இருந்தால் தான் பண்ண முடியும். அதே மாதிரி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பிளாட் விற்கிறேன், செய்கிறேன், ஒரு பிளாட்டை வாங்கி வச்சுட்டு நான் விற்கிறேன், இந்த மாதிரி அமைப்புகள்லாம் செவ்வாய் நல்லா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் பாருங்கள், இப்போ ஒரு தெரு எடுத்திங்கன்னா 2 இடத்துல பாருங்கள் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட், அந்த ட்ரீட்மெண்ட், இந்த ட்ரீட்மெண்ட் உட்காந்துருக்காங்க பாருங்கள். எந்த ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் செவ்வாய் தன்மை சூப்பராக இருக்கோ, நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்களாம் அந்த இடத்துக்குலாம் போகவே தேவையில்லை. அப்போ குழந்தை வரம் தானாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி அமைப்பெல்லாம் செவ்வாய் பற்றி பேசணுன்னா நிறைய நன்மைகள் இருக்குது. அதை பற்றி செவ்வாய் பிளானட்டை பற்றி நெகட்டிவாக பேசுகிறவங்க தான் இங்கே ஜாஸ்தி ஆகிட்டோம். அப்படி கிடையாது. எல்லா பிளானட்லேயுமே நிறைய நன்மைகளும் இருக்குது, தீயதும் இருக்குது. அப்போ தீய விஷயங்கள்னு வரும்பொழுது தான் மேடம் சொன்ன மாதிரி அந்த ஜாதகத்தில் பிசிஓடி ப்ராப்ளம் வரும்,
ஹை பிபி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி செவ்வாய் தன்மைகளில் உள்ள ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில் போய் உட்காந்துட்டாரு அப்படின்னா உக்ரமான கோவங்கள் வர்றது. செவ்வாய்னு சொல்லும் போது அதுவும் செவ்வாய் சனி சேரக்கூடிய அமைப்புகள், செவ்வாய் புதன் சேரக்கூடிய அமைப்புகள், இந்த மாதிரி சில கணக்குகள்லாம் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி பிளானட்ஸ் எல்லாம் உள்ளே போகும்போது, அதாவது செவ்வாய் கேது சேரக்கூடிய அமைப்புகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களாம் ரொம்ப கோவக்காரங்கள் வரக்கூடிய அமைப்புகள். ஏன்னா அவங்க போர் தளபதிங்க. செவ்வாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த போருக்கான கிரகம்னு சொல்கிறது. அதுவும் சனி செவ்வாயெலாம் சேர்ந்து கலத்திர ஸ்தானத்தில் போய் உட்காந்தாச்சுன்னா அது நிறைய கலத்திர விஷயங்களை சண்டையை கொடுக்குதுங்கிறதும் உண்மைதான். பட் இருந்தாலும் இது வந்து அது மட்டுமே நம்ம எடுத்துக்கூடாது. ஸோ மித்த பிளானட் அதோட மேலே பார்க்கக்கூடிய அமைப்புகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது நிறைய நன்மைகள் வரும். ஸோ செவ்வாயை பற்றி இருக்கக்கூடிய பொய்யான ஒரு சில விஷயங்களில் பயத்தோட எந்த பிளானட்டையும் பார்க்காதீங்க. ரெண்டாவது விஷயம், அந்த மாதிரி ஒருவேளை உங்கள் சுயஜாதகத்தில் செவ்வாயோட தன்மை ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது அப்படின்னா, உங்கள் சுயஜாதகத்தில் அந்த மாதிரி தன்மை இருக்குன்னா காலத்துக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் இது. காலத்துக்கும் நான் ஒரு 2 வாரம் வழிபட்டேன் அப்புறம் ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னா அப்படி இல்லை. ஏன்னா காலத்துக்கும் தான் நம்ம ஜனனகால ஜாதகம் இருக்கும். இப்போ நீங்கள் உடனே நீங்கள் கொண்டு போய் பவளத்தில் மோதிரம் போட்டுட்டா உங்களுக்கு செவ்வாய் தோஷம் போயிடுமா அப்படின்னா அதெல்லாம் பொய், ஹம்பக். நீங்கள் அதெல்லாம் ரொம்ப போட்டு உருட்டக்கூடாது. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உருட்டிக்காதீங்க, பணத்தை போட்டு வேஸ்ட்டாக செலவு பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா. இந்த ஜோதிடம்ன்றது சாஸ்திரம். இந்த வாஸ்து, இந்த பச்சைக்கல் மஞ்சக்கல் இதெல்லாம் வந்து உபசாஸ்திரம், புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த சாஸ்திரத்துக்குள்ளே வரும்போது நீங்கள் யாரை நம்பணும்னா சுவாமியை தான் நம்பணும். அப்போ சுயஜாதகத்தில் செவ்வாயோட நிலை ரொம்ப மோசமான நிலையில் இருந்தால் நீங்கள் வந்து அறுபடை முருகனை உற்றக்கூடாது. இதில் இந்த முருகன் தான் வசதியா, அந்த முருகன் தான் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் உங்கள் சுயஜாதகத்தில் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது அறுபடை முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கந்தா, கடம்பா, கார்த்திகேயா, குருவாய், அருள்வாய், குகனே அப்படின்ட்டு நம்ம சிவஸ்வரூபமான கார்த்திகேயனை வழிபாடுகள் செய்ய 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 நல்லா இருப்பீங்க. அதே மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆஞ்சநேய சுவாமி, நம்ம ராம பக்தனான ஆஞ்சநேய சுவாமியை நீங்கள் வழிபடவே வேண்டும். 100% வழிபடணும். செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் நீங்கள் விடாமல் வழிபடுறதும். அதில் எளிமையான தாந்திரிக ஒரு பரிகாரம் சொல்லணுன்னா, நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு நூல் எடுத்துக்கணும், இல்லையா வெள்ளை கலரில் எடுத்துட்டு அதில் வந்து என்ன பண்ணுங்கன்னா செந்தூரத்தை எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு அதில் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் வந்து வெத்தலையை எடுத்து அதுக்குள்ளே சீவல் கட்டி நீங்களே பண்ணுங்கள். உங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்குன்னா நீங்கள் செய்யுங்க. அப்போ இதை எடுத்து சுற்றி அதில் என்ன பண்ணுங்கள், 9, 18, அதாவது மல்டிபிள்ஸ் ஆஃப் 9, 9, 18, 27 இந்த மாதிரி கணக்கில் அந்த இதை எடுத்து மாலையை எடுத்து அதுக்கப்புறமா ஆஞ்சநேய சுவாமிக்கு செலுத்தும் போது தயவு செஞ்சு சொல்கிறேன், ஆஞ்சநேயரை நேரடியாக நீங்கள் வழிபடுவதை விட அவருக்கு ரொம்ப பிடிச்சது யாருன்னா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஜெய் ஸ்ரீராமன் சொல்லிவிட்டு நீங்கள் ஆஞ்சநேயர் மந்திரம் சொல்லி பாருங்கள். அப்படி சொன்னீங்கன்னா ஆஞ்சநேயர் ரொம்ப சந்தோஷமாயிருவார். ஏன்னா ஆஞ்சநேயரோட ஒரு லைஃப் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த சுவாமியோட இதை எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் எப்பயுமே வந்து சுவாமிக்கு ரொம்ப பெரிய அடியனாக தான் அதாவது ரொம்ப பணிவான ஒரு சேவகனாக தான் இருந்திருக்கார். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்குன்னா பயப்படாதீங்க. செவ்வாய் இப்படி இருக்கோ, ஜோ நான் என்ன பண்ணுவேன், இதுக்கு நான் கோடிக்கணக்கில் பரிகாரம் பண்ணுமா அப்படி பண்ண அப்படிலாம் பயப்படாதீங்க. ஜோதிடம் என்பது ஜோதியை காட்டி திடம் கொடுத்து வாழ வைக்கக்கூடிய அற்புதமான கலை. அப்போ நீங்கள் ஆஞ்சநேய சுவாமியை போய் இறுக்கமாக பிடிச்சிக்கிறதும், அப்போ வெத்தலை மாலை சாத்திட்டு வர்றதும், அதே மாதிரி நல்ல பழமையான ஆஞ்சநேயர் கோயில்கள்லாம் போனீங்கன்னா வடமாலை சாத்துவாங்க. இந்த மாதிரி பெரியவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த உயர்வான ஹிந்து தர்மமான சனாதன தர்மத்தில் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் கொஞ்சம் போய் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலாக இருக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் கல்லுக்குழி ஆஞ்சநேயர் கோயில்னு ஒரு பழமையான கோயில் இருக்குது, அங்கே போய் வழிபாடுகள் செய்யலாம். இங்கே நங்கநல்லூரில் ஆஞ்சநேய சுவாமியாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடுகளை நீங்கள் செஞ்சுட்டு வர்றதும் நிறைய நன்மைகளை கொடுக்கும். அப்போது இது இல்லாமல் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன அப்படின்னா, அன்பான சகோதரிகளே, அன்பான சகோதரர்களே, குழந்தை வரத்துக்கான ஒரு வழிபாடு சொல்கிறேன். நிறைய பேருக்கு இந்த செவ்வாய் தன்மை கெட்டு போகும்போது தான் நீங்கள் இந்த ஐவிஎஃப் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் அதே மாதிரி பிளட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வர்றதுனால தான் பிசிஓடி பிரச்சனை, இர்ரெகுலர் பீரியட் சம்மந்தமான பிரச்சனை வரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. இதில் ஹ்ரீம்னு தான் சொல்லணும். க்ரீம்னு சொன்னீங்கன்னா காளி வந்துடுவா. அப்படிங்கும்போது ஹ்ரீம்னு சொல்லுங்கள். இந்த மந்திரம் உங்களுக்கு சரியான முறையில் வேணும்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கூட நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த மந்திரங்களை கூட உங்களுக்கு அனுப்பித்தரோம். இதை நாங்கள் அன்புக்காக நாங்கள் பண்ணித்தரோம். அப்போ நீங்கள் இதை சொல்லிகிட்டே வாங்க. இது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. இது யாரை நினைத்து நீங்கள் வழிபடணும்? நம் அப்பன் திருச்செந்தூர் முருகனை மனதார நினைத்து இதை நீங்கள் செஞ்சுட்டு வரும்பொழுது இதை நீங்கள் பண்ணவே இந்த பிரச்சனை சரியாகும்.
குழந்தை வரம் இல்லை அப்படின்னு சொல்லி மருத்துவர் சொன்னாலும் தப்பாக நினச்சக்கூடாது. மருத்துவரும் எண்ட் ஆஃப் த டே அவங்களும் ஹியூமன் பீயிங்ஸ் தான். அவங்க ஒரு கலை கற்றுருக்காங்க, அவங்க அந்த படிப்பு படிச்சிருக்காங்கன்றதுக்காக அவங்களாம் சாமி ஆயிட முடியாது. ஸோ அதுக்கு மீறி இருக்கிறவர் தான் சுவாமி. அப்போ சுவாமியை மனசார நீங்கள் கும்பிடும்போது என்ன நடக்கும் அப்படின்னா மிராக்கிள்ஸ் நடக்கும். இந்த குழந்தை வரத்துக்காக இருக்கிறவங்க, வயிறு சம்மந்தமாக பிரச்சனை இருக்கிறவங்க, இந்த மாதிரி பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, விந்தணு பிரச்சனை இருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு உங்கள் வீட்டில் வெள்ளியினாலோ இல்லைன்னா பஞ்சலோகத்தினாலோ இல்லைன்னா தங்கத்தினாலோ இந்த மாதிரி விஷயங்களில் இல்லை வெங்கலத்தினாலோ உங்களுடைய நடுவிரல் அளவில், உங்களோட நடுவிரலுக்கு மேலே போகக்கூடாது, இந்த இடத்துலேருந்து வச்சிங்கன்னா இந்த கை வரைக்கும் மேலே போகக்கூடாது, அந்த சைஸில் ஒரு வேல் வாங்கி மனசார ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமகன் மனசார ஜபம் பண்ணிட்டு வாங்க. ஒரு 48 நாள் 96 நாள் ஜபம் பண்ணிவிட்டு முடிஞ்சதுன்னா இதை நீங்கள் விடாமல் அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு செவ்வாய்க்கிழமை கார்த்தால 6 to 7 இல்லை மதியம் 1 to 2 இல்லை நைட்டு 8 to 9 இந்த காலங்களில் ஒரு சிகப்பு கலர் துணியில் விடாமல் இந்த ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமகன்ற மந்திரத்தை சொல்லிவிட்டு இந்த காசை எடுத்து வச்சுட்டே வாங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பண்ண 6 செவ்வாய்க்கிழமைக்கு ஒரு தடவை இந்த காசை கொண்டு போய் ஒரு உண்டியல் மாதிரி போட்டுட்டு ஒரு ஸ்டேஜில் ஒரு 6 செவ்வாய்க்கிழமைக்குள்ளேயே இந்த நோய் குறையிறதுக்கான உங்களுக்கு கரெக்டான பாதையை நல்ல மருத்துவரை இந்த பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கொடுப்பார். அதனால் செவ்வாயை பார்த்து ரொம்பலாம் பயப்படாதீங்க. இந்த பயமே இல்லாமல் நீங்கள் நல்லபடியாக நம்ம ஆன்மீக உலா சேனலை பார்க்கக்கூடிய எல்லா அன்பர்களும் இதை பயன்படுத்தி நீங்கள் வெற்றி பெற மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் நண்பர்களே. இதை நீங்கள் பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். நன்றி, வணக்கம். அருமை சார். குன்றுதோர் ஆடி வரும் குமரனுக்கு வேல்வேல், கோல மயில் ஏறி வரும் முருகனுக்கு வேல்வேல், கண் கண்ட தெய்வமாம் கடம்பனுக்கு வேல்வேல், களி தீர்க்கும் சிவன் ஞான ஸ்கந்தனுக்கு வேல்வேல் அப்படின்னு சொல்லுவாங்க. 6 முகனையும் அஞ்சனை மைந்தனையும் இருக பற்றி கொண்டால் செவ்வாய் குறித்த பயம் எதற்கு அப்படின்னு தெளிவான விளக்கம் எங்களுக்காகவே கொடுத்தீங்க சார். கொடானக்கூடிய அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். இந்த அழகான வாய்ப்பளித்த ஆன்மீக உலா யூடியூப் சேனலுக்கும் நமது நேயர்களுக்கும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவசிவ ஓம். அடுத்தது என்னங்க, புத்தி குறித்து தெரிஞ்சுக்கணும். புத்தி யாரு? புதன் இல்லையா? புதனை தான் புத்திகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க, இதுல நிறைய பிரச்சனைகள்லாம் வருது. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லாத குழந்தைகள்லேருந்து பெரியவங்களை வரைக்கும் சொல்லாத வாய்களே கிடையாது இல்லைங்களா? இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஆன்மீக ரீதியான பரிகாரங்கள் ஏதாவது இருக்கா? இது குறித்த $1 million ஆன்சர் அடுத்த எபிசோட்ல சார் கிட்ட நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.